வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சந்தங்கள் நீயா நாள் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். விடியற்காலையில் கோயிலில் இருந்த மணி சப்தம் முழங்க ஆரம்பித்த போது தெருக்கோடியில் இருந்த அந்த வீடு புத்துணர்ச்சி பெற்றிருந்தது. அங்கே விசேஷம் நடக்கவிருப்பதை சூழ்நிலை பறைசாற்றிற்று. வாசலில் கோலங்கள் வரவேற்றன. வீட்டிற்குள் வண்ண வண்ண தோரணங்கள். ஹால் கழுவப்பட்டு அதன் ஈரத்தை போக்க வேண்டி ஃபேன் அவசரமாய் ஓடிக்கொண்டிருந்தது. ராஜரத்தினம் குளியல் அறையில் இருந்த தலையை துவட்டி கொண்டு வெளியே வந்தபோது வெந்நீரின் ஆவி அவர் மேல் பறந்தது. பின்பக்கம் சைக்கிளில் கேனை கட்டி இருந்த பால்காரன், "வணக்கங்க ஐயா" என்று கும்பிடு போட்டான். "வணக்கம். எவ்வளோ கொண்டு வந்த?" "10 லிட்டருங்க. இன்னும் 5 தேவைப்படலாம், சொல்லி அனுப்புகிறேன்." "சரிங்க." "சரி சரின்னுட்டு கடைசியில் காலவாரி விட்டுறாத." "இல்லைங்க" என்று நழுவினான். அவரது சுபாவம் அவனுக்கு அத்துப்படி. ராஜரத்தினம் கரார் பேர்வழி, நேர்மை நாணயம் என்றிருப்பவர். சொன்ன சொல் தவறாதவர். ஒரு வாக்கு கொடுத்தார் என்றால் பிறகு உயிர் போனாலும் அதில் இருந்து பின் வாங்க மாட்டார். அவரிடம் உள்ள ஒரே ஒரு குறை கோபம். அது எப்போது வரும் எப்போது போகும் என்று சொல்ல முடியாது. வந்தால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டே போகும். அதனால் வீட்டினருக்கும் சரி ஊர்க்காரர்களுக்கும் சரி அவரை கண்டாலே பயம். எதிர்த்து பேச அஞ்சுவர். அதற்கு பால்காரனும் விதிவிலக்கில்லை. அவர் அடுப்படியில் எட்டி பார்த்து, "கோகிலா" என்றார். "என்னண்ணா" என்று கண்களை கசக்கிக் கொண்டு. புகையால் வந்த கோகிலாவிற்கு 45 வயது இருக்கலாம். பருமனான உடல். ராஜரத்தினத்தின் தங்கை. கணவனை பறிகொடுத்ததில் இருந்து அண்ணன் வீட்டிலேயே தங்கிவிட்டவள். "எல்லாரும் 8 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. 7 மணிக்கெல்லாம் டிஃபன் ரெடியா இருக்கணும்." "சரிண்ணா." "பிரபா எழுந்துட்டாளா?" "இல்லை, இன்னும் தோணுது. இருங்க பார்க்குறேன்" என்று அறைக்குள் எட்டி பார்த்து, "தோ இப்போ எழுப்பிடுறேன்." "நல்ல நாள் மதுவுமா, இன்னும் என்ன தூக்கம்? சீக்கிரம் எழுப்பு" சொல்லிவிட்டு வாசலுக்கு வந்தார். அங்கே கிடந்த குப்பைகளை பொறுக்கி எறிந்தார். ஹாலில் ஜமக்காலம் விரித்தார். அலமாரியில் இருந்த புத்தகங்களை ஒழுங்குபடுத்தினார். டேப்பின் மேல் இருந்த உரையில் புழுதி தெரிய எடுத்து தட்டிவிட்டு ஆன் பண்ணி கேசட்டை செருகி மங்கள இசை பாட வைத்தார். கோகிலா அறைக்குள் போய், "பிரபா பிரபா" என்று குரல் கொடுக்க, அதுவரை கட்டிலில் சுதந்திரமாய் படுத்திருந்தவள் புரண்டு படுத்தாளே தவிர எழவில்லை. "எழுந்திருமா, நேரமாகுது." "இப்போ டைம் என்ன?" "5." "என்ன ஆன்டி நீங்க தூங்க விடாம." "ச்சே." எழுந்து அமர்ந்து முடியை ஒதுக்கினாள். "நடு ஜாமம் வரை கோலம் போட சொல்லி தூக்கத்தை கெடுத்தீங்க." "எல்லாம் உனக்காகத்தாம்மா." "நானா கோலம் கேட்டேன்?" "கோலம் இல்லடி, கல்யாணம்." "ஆமா, நான் இப்ப கேட்டேனாக்கும்" என்று குத்து காலிட்டு அமர்ந்து கன்னத்தில் கையை முட்டு கொடுத்தாள். "கல்யாணத்துக்கு முந்தி எல்லாரும் அப்படித்தான் சொல்வீங்க. அப்புறம் இல்ல பார்க்கணும் லூட்டிய மாப்பிள்ளைய முடிஞ்சு வச்சுக்குவீங்க. 10வது மாசமே குழந்தை பெத்துக்குவீங்க. சரி சரி, சீக்கிரம் எழுந்து வா, வெந்நி ரெடியா இருக்கு." "எனக்கு வெந்நி வேண்டாம்." "அப்ப பச்சை தண்ணியில குளி." "நான் குளத்துக்கு போறேன்." "தினம் தினம்தான் குளத்துக்கு போற, சின்ன பிள்ளை மாதிரி நீந்தற. இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டில் குளிக்க கூடாதா?" "இல்லை, நான் குளத்துக்கு தான் போவேன்." "வேண்டாமா, அங்க போனா நேரமாயிடும். லேட்டானா அப்பா கத்துவாரு." "கத்துனா கத்தட்டும்." அவரோட கோபம் தெரிஞ்சது தானே. "கோபம் அவருக்கு மட்டும்தான் வருமா? எனக்கும் தான் வரும்." "உன்னோட தர்க்கம் பண்ண முடியாதுமா. அப்பாவை கோபம் கெடுக்கிறதுன்னா உன்னை பிடிவாதம் கெடுக்கிறது." இந்த பிடிவாதம் உன்னை என்ன பாடுபடுத்த போகுதோ." பிரபா தாவணி சுற்றி கொண்டு டவலுடன் கிளம்ப, "கொஞ்சம் இரு, வேலைக்காரியையும் அனுப்புற." "அவ எதுக்கு ஆன்டி?" "துணைக்குத்தான்." "நான் என்ன சின்ன பாப்பாவா? ஆளை விடுங்க" என்று தெருவில் இறங்கினாள். "பிரபா சீக்கிரம் வந்துருமா" என்று கத்திவிட்டு, இவள் மனதில் என்னத்தை வைத்திருக்கிறாளோ யாருக்கு தெரியும். கல்யாணம் என்று பேச்செடுத்ததில் இருந்தே முகத்தில் களை இல்லை, சிடு சிடுவென்றிருக்கிறாள். "முருகா, எல்லாம் நல்லபடியா முடியணும்பா." 7 மணிக்கெல்லாம் வீடு விருந்தினரை வரவேற்பதற்கு தயாராயிருந்தது. ராஜரத்தினம் பட்டு வேட்டி பட்டு துண்டுடன் இங்கும் அங்கு முலாத்தி கொண்டிருந்தார்.
தெருவில் வசித்த பெரியவர்கள் ஒவ்வொருவராய் வந்து அமர்ந்து காஃபி பருகினர். எத்தனை பேர் வராங்களா? நரை ஒன்று கேட்டது. 20, 25ன்னு சொன்னாங்க. டிஃபன் ரெடி ஆயிருச்சா? கோகிலா என்று ராஜரத்தினம் அழைக்க, ரெடியாச்சுண்ணா, நீங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா என்று உள்ளே அழைத்தாள். என்ன விஷயம்? சட்னி சாம்பார் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லிருங்க. எனக்கு பழையது போல இல்லை, கையெல்லாம் நடுங்கிறது. நீ போட்டா சரியாத்தான் இருக்கும். ஸ்வீட் போட்டாச்சா? ஆச்சு. அல்வா, பாதுஷா, அப்புறம் கேசரி. இது போதும் இல்லையா? ஓ தாராளம். பிரபா ரெடி ஆயிட்டாளா? தோ பார்க்குறேன் என்று உள்ளே ஓடினாள். வியர்வையை ஊற்றி கொண்டு போனவளுக்கு கட்டிலில் ஹாயாய் படுத்து நாவல் படித்து கொண்டிருக்கும் பிரபாவை கண்டதும் பதற்றமாயிற்று. பிரபா, என்னது இது? நாவல், புஸ்தகம். அதை கேட்கல. இன்னுமா ட்ரெஸ் மாத்தல? தலை இன்னும் காயல ஆன்ட்டி. பரவாயில்ல, எழுந்துரு. இந்த பட்டு புடவையே கட்டிக்கோ. இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கையே. அப்பா அங்க ஆளா பறக்கிறாரு. ஆளா ஏன் பறக்கணும்? பறவையா பறக்க சொல்லுங்க. இந்த கிண்டலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. திரும்பு, தலையை காட்டு. அதற்குள் வேலைக்காரி அம்மா என அழைக்க, என்ன என்றாள் வெறுப்புடன். எதிர் வீட்டு மாமி வந்திருக்கா. இங்க வர சொல்லு. மாமி நல்ல நேரத்துல வந்தீங்க. இவளை கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. அரை மணி நேரத்தில் பிரபா அலங்கார தேவதையாய் இருந்தாள். பீரோ கண்ணாடியில் பார்ப்பதற்கு அவளுக்கே பிரமிப்பாய் இருந்தது. நகைகள் டியூப் லைட்டின் வெண்மையில் பளிச்சிட்டன. வளையல்களை ஆட்டி பார்த்தாள். ஒட்டியானத்தை பெல்ட் போல சுற்றினாள். அலங்காரம் பண்ணிவிட்ட மாமி, பிரபா அப்படியே அந்த நாற்காலியில் உட்காரு, திருஷ்டி கழிக்கிற என்ற கையை மூடி 3 முறை சுற்றி ஜன்னலுக்கு வெளியே எறிந்துவிட்டு குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்து விட்டாள். வரப்போற மாப்பிள்ள அதிர்ஷ்டசாலியா இருக்கணும். அவன் கொடுத்து வச்சவன். நான் வரட்டாமா? வீட்டில் வேலை இருக்கு என்று அவள் கிளம்பினாள். ஹாலில் அமர்ந்திருந்த பெருசுகள் வெற்றிலையை குதப்பின, ஊர்கதை பேசின, அரசியல் விவாதித்தன. வாசகசாலையின் பேப்பரை ஆளுக்கொன்றாய் பீத்தன. மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஸ்கூல்ல வாத்தியாராம். நிலப்புலன் இருக்காமா? கிராமத்துல இருக்காம். ராஜரத்தினம் சொல்லிவிட்டு தெருவிற்கு வந்தார். அங்கே தென்பட்ட வேலையாளை அழைத்து, பின்பக்கம் இளநீருக்கு சீவு தயாரா வச்சிரு. சரிங்கய்யா என்று அவன் ஓடினான். ரோடில் வாகனம் எதுவும் வருகிறதா என எட்டி பார்த்தார். வாட்சை பார்த்தார். மணி 7:55. பெரியவர் ஒருவர் பொக்கை மாயுடன், எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க என்றார். 8க்கு. இப்போ 8க்கு மேலே இருக்குமே. இல்லை, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அவங்க எதில் வராங்களா? வேன்ல. தோ வேன் வருது பாருங்க என்று சொல்லிவிட்டு ராஜரத்தினம் ஓடி, கோகிலா அவங்க வந்துட்டாங்க என்று கூறிவிட்டு வாசலில் வந்து நின்று கொண்டார். முதலில் வேன் புழுதியோடு வந்து நின்றது. அதற்கு பின்னால் கார். தூக்கம் இல்லாத பயணத்துடனும் அலுப்புடனும் இறங்கினர் விருந்தினர். ராஜரத்தினம், வாங்க வாங்க என்று கும்பிட்டு உள்ளே அழைத்து போனார். அமரம் வைத்து காஃபி கொடுத்தார். யாரோ ஒரு பெரியவர், நீங்க நகருங்க, நான் காஃபி கொடுக்கிறேன் என்று ட்ரேயை வாங்கி கொண்டார். ராஜரத்தினத்தின் கண்கள் மாப்பிள்ளையை தேடின. அவன் சாமானியத்தில் காரில் இருந்து இறங்குவேனா என்று அமர்ந்திருந்தான். உள்ளே கண்ணாடி பார்த்து தலை சீவினான். அவர் ஆவலுடன் காத்திருக்க காரில் இருந்து 2, 3 இளைஞர்கள் இறங்கினர். நடுவில் வந்தவன்தான் மாப்பிள்ளையாய் இருக்க வேண்டும். போட்டோவில் பார்த்த அதே முகம். ஆள் கம்பீரமாய் இருக்கிறான். நிமிர்ந்த நடை. பிரபாவின் அளவுக்கு சிகப்பு இல்லை என்றாலும் நிச்சயமாய் கருப்பில்லை. மாநிறம் என்று கூட சொல்லலாம். 5.5 அடி இருக்கலாம். பிரபாவுக்கு கச்சிதமாய் பொருந்துவான். வாங்க மாப்ள என்ற கை கொடுத்து உள்ளே அழைத்து போனார். பழங்களும் வெற்றிலை பாக்கும் ஹாலின் நடுவே மங்களம் பேசிற்று. காஃபி பருகி முடித்ததும் மாப்பிள்ளையின் கண்கள் பெண்ணுக்காக ஏங்குவது தெரியவே ராஜரத்தினம் உள்ளே திரும்பி, கோகிலா, பிரபாவை அழைச்சிட்டு வா என்று குரல் கொடுத்தார். தோ என்ற புடவையை சரி பண்ணி கொண்டு அறைக்குள் நுழைந்த ஆன்டி அப்படியே ஆடிப்போனாள். கொஞ்சம் முன்பு வரை அலங்காரத்துடன் இருந்த பிரபாவை அங்கே காணவில்லை. பிரபாவை அறைக்குள் காணவில்லை என்றதும் ஆன்டி முதலில் அதை அத்தனை பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. அடுத்த அறையில் தோழிகளுடன் பேசிக் கொண்டிருப்பாள் அல்லது பாத்ரூம் போயிருப்பாள் என்றுதான் நினைத்தாள். ஆனால் வந்திருந்த தோழிகள் எல்லாம் மாப்பிள்ளையை பார்த்ததும் ஆளுக்கு 4 கமெண்ட் அடித்துவிட்டு அப்போதே போய்விட்டனர். பாத்ரூம் கூட வெளிப்பக்கம் தாழிடப்பட்டிருக்கிறது. அப்புறம் எங்கே போயிருப்பாள்? சமையல் கட்டில் காஃபி குடித்து கொண்டிருப்பாளோ?
அங்கும் பிரபா இல்லை என்றதும் கோகிலாவிற்கு பயம் தோன்றிற்று. வேலைக்காரியிடம், பிரபாவை பாத்தியா என்று கேட்டாள். இங்கதானமா இருந்துச்சு என்று கத்தினவளை அடக்கினாள். அவளுக்கு எதுவும் புரியவில்லை. கொஞ்ச நாட்களாகவே பிரபாவின் போக்கு சரியில்லாத மாதிரி ஒரு பிரம்மை. தாய் இல்லாதவளாயிற்றே என்று விட்டு பிடித்தது தவறாய் போயிற்று. எங்கே போனாள்? இன்னும் விளையாட்டு குணம் மாறவில்லை. ஒருவேளை கட்டிலுக்கடியில் ஒளிந்திருக்கிறாளோ? குனிந்து பார்த்தவளின் கண்களில் நகைகள் மின்னின. அத்தனையும் சற்று முன்பு வரை பிரபா அணிந்திருந்தவைகள். அருகிலேயே பட்டு புடவையும் சுருண்டு கிடந்தது. அவற்றை பார்த்ததும் நிலைமையை ஒருவாறாக யூகிக்க முடிந்தது. ஓடிவிட்டாள். எப்படி எப்படி எல்லோருடைய கண்ணிலும் மண்ணை தூவினாள். அந்த அறையோடு சேர்ந்த பின்பக்க கதவு திறந்திருப்பதை பார்த்ததும் எல்லாம் விளங்கிற்று. தோட்டத்தில் இறங்கி குறுக்கே போனாள். மெயின் ரோடு. அங்கே பஸ் பிடித்து. கடவுளே, என்ன சோதனை இது! எதற்காக வீட்டை விட்டு போக வேண்டும்? அண்ணன் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லப் போகிறேன்? விருந்தினர்களை எல்லாம் வருத்தி அவர்கள் முன் இந்த அவமானம் தேவைதானா? அண்ணன் இதை எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறார்? அவளது மனம் பதறிற்று. கை கால்களில் நடுக்கம் எடுத்தது. ச்ச, ஒரு குடும்ப பெண், அதுவும் படித்தவள் செய்கிற காரியமா இது? கல்யாணம், இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அல்லது மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்றால் முன்பே சொல்லி இருக்கலாமே. இவ்வளவு நேரம் அழுத்தமாய் இருந்துவிட்டு கடைசி நேரத்தில் கழுத்தறுப்பதென்றால் என்ன அர்த்தம்? இதற்காகவா இத்தனை ஏற்பாடுகள்? வீட்டை விட்டு ஓடிப்போவது என்பது என்ன அத்தனை சாதாரண விஷயமா? அவளுக்கு இத்தனை தைரியம் எப்படி வந்தது? அண்ணனிடம் எப்படியாவது விஷயத்தை சொல்ல வேண்டும். ஹாலுக்குள் எட்டி பார்க்க மாப்பிள்ளையின் தந்தையுடன் சுவாரஸ்யமாய் பேசிக் கொண்டிருந்தார் ராஜரத்தினம். பொண்ணு என்ன படிச்சிருக்கா? டிகிரி. போன செமஸ்டரில் தான் முடிச்சா. மேற்கொண்டு படிக்கிறேன்னு தான் சொல்கிறா. நான் தான் வேண்டாம்னு. ஆமாம், ஜாஸ்தி படித்தாலும் பிரச்சனை தான். அப்புறம் அடக்கொடுக்கம் இல்லாமல் போயிடும். நோனோ, எங்கள் பிரபாவை அந்த மாதிரி நினைக்காதீங்க. தாய் இல்லாமல் வளர்ந்தா கூட பண்பாட்டில் அவள் தங்கம். என் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டா. சுருக்கமாக சொன்னால், என் அனுமதி இல்லாமல் வீட்டு வாசப்படியை கூட தாண்ட மாட்டா. நீங்களே பாருங்களேன், இப்படி ஒரு மருமக அமைய கொடுத்து வச்சிருக்கணும்னு மெச்ச போறீங்க. அவர் பெருமையுடன் சொல்லி கொண்டு போக எதிர் வீட்டு பெரியவர், ராஜரத்னம், உன்னை கோகிலா கூப்பிடுறாப்பில் இருக்கு என்றார். அவர் திரும்பி பார்த்து, என்னையா என்றார். ஆமா, வாங்க. ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன் என்று உள்ளே நடந்தார். பிரபாவை வர சொல்லி இன்னும் என்ன பண்றா? கோகிலா பதில் சொல்லாமல் நின்றிருக்க அவருக்கு கோபம் பொங்கியது. சொல்றேன் இல்ல, சீக்கிரம் அழிச்சுக்கிட்டு வா. அவளை காணோம். காணமா? என்ன சொல்ற நீ? ஆமாண்ணா. அதை கேட்டதும் அவரது முகம் சிவந்து போயிற்று. புருவங்கள் துடிக்க ஆரம்பித்தன. திடீர்னு காணோம்னா என்ன அர்த்தம்? எங்க போனா? தெரியல. 10 நிமிஷம் முன்னாடி கூட பார்த்தேன். சமையல் கட்டில் வேலை முடிச்சு வந்து பார்க்கும்போது. கோகிலா சொல்லிவிட்டு விம்ம ஆரம்பித்தாள். அடசட், வாய் மூடு என்று அறைக்குள் ஓடினார். கடவுளே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? வந்தவங்க முகத்தில் எப்படி விழிப்பேன் என்று சுவரில் நெற்றியை சரித்து இடிந்து போனார். கோகிலா, ஏன் ஏன் இப்படி பண்ணா? தெரியல. உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லை, ஒரு வாரமாகவே கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாதவ மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா. அது ஏன் என்கிட்ட முதல்லையே சொல்லலை நீ? அப்போ அது அத்தனை பெருசாக படலை. எல்லா பொண்ணுங்களும் சொல்கிறது தானேன்னு பேசாமல் இருந்துட்டேன். நம்ம எல்லாம் தவிக்க விட்டுட்டு ஓடி போகிறதுக்கு அவளுக்கு இப்படி மனசு வந்தது. ராஜரத்தினத்தின் குரல் கம்மிற்று. அதுவரை இருந்த கம்பீரம் குறைந்து பலகீனமாயிற்று. அவர் செய்வதறியாது கைகளை பிசைந்து கொண்டு நிற்க விஷயம் மெல்ல மெல்ல புகைய ஆரம்பித்து வந்தவர்கள் முகம் சுளித்தனர். இதுதான் அடக்க ஒடுக்கமா? அப்பாவோட அனுமதி இல்லாம வீட்டு வாசப்படியை தாண்ட மாட்டாளாமே. இப்போ எப்படி தாண்டினாளாம்? வாங்கப்பா போகலாம். அவளுக்கு யார் யார் கூடவெல்லாம் உறவோ யாருக்கு தெரியும்? நல்ல குடும்பம். ஆமாமா, ராஜரத்தினத்தோட மகன்தான் ஓடுகாலினா மகளும் அப்படித்தான் போல இருக்கு. நல்ல வேலை, நிச்சயம் பண்றதுக்கு முன்னால கம்பி நீட்டினா. இல்லாட்டா நம்ம மானம் போயிருக்கும். மாப்பிள்ளை வீட்டினர் மட்டுமின்றி ஊர்க்காரர்களும் எள்ளி நகையாடி இடத்தை காலி பண்ண ராஜரத்தினம் மேற்கூரையை வெறித்தபடி சுரணை இல்லாமல் அமர்ந்திருந்தார். சமையல் கட்டில் பதார்த்தங்கள் மணத்தன, ஆறிக்கொண்டிருந்தன. சற்று முன்பு வரை கலகலப்பாயிருந்த வீட்டில் சூன்யம் குடிகொள்ள ஆரம்பித்தது.
டவுன். தெருவில் பசங்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருக்க, பெண்கள் தண்ணீருக்காக குடம் ஏந்தியபடி போய்க் கொண்டிருந்தனர். 30 வயதை கடந்த பிரகாஷ் தன் சர்டிபிகேட்களை ஃபைலில் சரிபார்த்து கொண்டிருக்க, அம்மா அடுப்படியில் புகைகிறதே என்று ஹாலில் அமர்ந்து காய் நறுக்கிக் கொண்டிருந்தாள். பிரகாஷ், அக்காவுக்கு தகவல் கொடுத்துட்டியா? இன்னும் இல்ல. சீக்கிரம் சொல்லி போடு, இல்லைன்னா லபோ லபோன்னு கத்துவா. சொல்லி போட்டாலும் போடாட்டியும் மாமியார் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு வரத்தான் போறான். அப்புறம் என்னவா? இன்னும் எத்தனை நாள் நீ கிளம்பணும்? 1 மாசம். விசா ரெடியா இருக்கா? போய் ஏஜெண்ட்டை பார்க்கணும். சவுதியில் வெயில் அதிகமாமே, தாங்குவியாப்பா? அதையெல்லாம் பார்த்தா முடியுமாம்மா? மாசம் 20,000 யார் தருவாங்க? போய் 4 வருஷம் இருந்தா வீடு வாங்கலாம், உன் நகைகளை திருப்பலாம். நீயும் போயிட்டா எனக்கு யார் துணை இருக்கா? ஏன் அக்காவும் அவ பிள்ளைங்களும் பத்தாதா? வருஷத்துல பாதி நாள் அவ இங்கதானே இருக்கா? அப்போது வெளியே ஷ் ஷ் என சத்தம் கேட்டது. அவளை குத்தம் சொல்லி எதற்காகிறது? புருஷங்காரன் சரியில்லை. மாமாவுக்கு என்ன குறையாம்? சாது, நல்ல மனுஷர். அதனால தான் இவ ரொம்ப ஆடுறா. அம்மா சொல்லிவிட்டு அந்த இஷ் சப்தம் திரும்ப கேட்கவே, யாரோ கூப்பிடுறாப்புல இருக்கு பாரு என்று சமையல் கட்டிற்கு எழுந்து போனாள். பிரகாஷ் ஜன்னல் வழி பார்த்து சுவரோரம் நிற்கும் பிரபாவை கண்டதும் முகம் மலர்ந்தான். அவள் வெளியே வாங்க என்று சைகை காட்ட, என்ன விஷயம் என்று சைகையாலேயே கேட்டான். பிரகாஷ், யாருப்பா அது? எது? அழைச்சது? யாரும் இல்லையே, தெருவில் சும்மா பசங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரமா என்று சட்டையை மாட்டிக்கொண்டு நழுவினான். வாசலுக்கு வந்தவன் பிரபாவிடம் சைகையால், நீ முன்னாடி போ, வர என்ற தகவல் அனுப்பினான். அவள் நடக்க இடைவெளி விட்டு தொடர ஆரம்பித்தான். பிரபாவை நினைக்க நினைக்க மனம் குளிர்ந்தது. ரத்தம் ஊறிற்று, குஷாலாயிற்று. நெஞ்சுக்குள் ஒரு தவிப்பு. சம்பாதிக்க வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தாலும் பிரபாவை விட்டு பிரிய வேண்டுமே என்கிற ஏக்கமும் இருக்கத்தான் செய்தது. பிரபா காந்தி பார்க்கில் நுழைந்து அடர்த்தியாய் வளர்ந்திருந்த செடி மறைவில் அமர்ந்து கொண்டாள். அது மறைவான இடம், அவர்கள் வழக்கமாக சந்திக்கும் இடம். படிக்கிற போதே பிரபாவுக்கு அவன் மேல் ஒரு கண். சீனியரான பிரகாஷும் அவளை விரும்பாமல் இல்லை. வீட்டு பிரச்சனை காரணமாய் ஒதுங்கி ஒதுங்கி போய்க் கொண்டிருந்தான். பிரகாஷம் அக்கம் பக்கம் பார்த்து கொண்டு அமர்ந்து, என்ன விசேஷம் பிரபா? விசேஷம்னா தான் பார்க்க வரணுமா? ஏண்டி இத்தனை ஆவேசம் என்று செல்லமாய் கன்னத்தை தட்டினான். ஆவேசப்படாம என்ன பண்றதாம்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே காலம் தள்ள முடியும்? ஏன், என்னாச்சு இப்போ? பிரபா விவரம் சொல்ல, நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை என்று வருந்தினான். மடத்தனம். உங்க அப்பா எவ்வளோ சங்கடப்பட்டிருப்பார். வேறு என்ன செய்யறதாம்? அவனுக்கு என்னால கழுத்தை நீட்ட முடியாது. அப்பா கம்பல் பண்ணி மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்தது எனக்கு பிடிக்கல. பிடிக்கலைன்னா அவர்கிட்டயே சொல்லியிருக்கலாமே. எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாது, மகா கோபக்காரர். கோபம் வந்தால் மிருகம் ஆயிடுவார். சரி, வீட்டை விட்டு அசிங்கமா ஓடி வந்துட்டியே, இனி என்ன செய்யறதா உத்தேசம்? நீங்க உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். சாரி பிரபா, அது சாத்தியப்படுமான்னு தோணல. பேசாம நீ திரும்ப வீட்டுக்கு போயிரு, பிரகாஷ் சொல்லிவிட்டு எழுந்தான். பிரகாஷ் எழுந்ததும், என்னை கைவிட்டுடாதீங்க பிரகாஷ் என்ற பிரபா அவனது கையை பிடித்து இழுத்து அமர்த்தினாள். உங்களை நம்பித்தான் நான் வந்திருக்க. இப்படி ஒரு அபத்தம் செய்யும் முன்பு என்னோட நிலைமை பத்தி கூட நீ சிந்திக்கணும். இதை தவிர எனக்கு வேற வழி தோணல பிரகாஷ். உங்ககிட்ட சொல்லாம திடீர்னா மாப்பிள்ளைய வரவழைச்சாங்க. இல்ல, சொன்னாங்க. எப்போ? 1 வாரம் முன்னால. 1 வாரம் முன்னாலேயே சொல்லியிருக்காங்க. இந்த 1 வாரத்துல நம்ம காதல எப்படியாவது அவர்கிட்ட வெளிப்படுத்தி இருக்கலாம் இல்ல? எப்படி எப்படி வெளிப்படுத்த முடியும்? அப்பா கிட்ட செல்வம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி வைப்பார். ஆனா சொந்த காரியம்னு வரும்போது அடுத்தவங்களோட பேச்ச கேட்கறதே இல்லை. அடுத்தவங்களோட விருப்பு வெறுப்பு பத்தி அவருக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அப்பா இல்லை, கார்டியன். மரியாதை கலந்த பயத்தோட தான் அவர்கிட்ட பழகி வந்திருக்க. அம்மா இருந்திருந்தா அவகிட்ட சொல்லி இருக்கலாம். பிரபா சொல்லிவிட்டு தேம்ப ஆரம்பித்தாள். நான் ஒரு வகையில் அனாதை, அன்பு பாசம் கிடைக்க பெறாத அனாதை. உங்க அப்பா அவ்வளவு கொடுமைக்காரரா? கொடுமைக்காரர்னு சொல்ல முடியாது, அன்பு செலுத்த தெரியாமலேயே அவர் வளர்ந்துட்டார். எப்பவுமே அதிகார தோரணை, மிடுக்கு, தனக்கு மிஞ்சி எதுவும் நடக்காது, நடக்கக்கூடாதுங்கிற மமதை. எதுக்கும் அவர்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லி பார்த்து சம்மதிக்காத பட்சத்துல இந்த முடிவை நீ எடுத்திருக்கலாம். திரும்ப திரும்ப குத்தப்படுத்துறீங்களே தவிர என் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. புரியாமல் இல்ல, மாப்பிள்ளை வருகிற விஷயம் 1 வாரத்துக்கு முன்னாலேயே தெரியும்.
தெரிகிற பட்சத்துல என்கிட்டயாவது சொல்லி ஆலோசனை கேட்டிருக்கலாமே. அதுக்கு நீங்க கிடைச்சா தானே! ஒரு வாரமா உங்கள சந்திக்க எத்தன பாடுபட்டேன் தெரியுமா? வழக்கமா நாம சந்திக்கிற பார்க், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், காஃபி ஹவுஸ்ன்னு தவம் இருக்காத இடமே இல்ல. வெளிய வராம வீட்ல அப்படி என்னதான் செய்வீங்களோ தெரியல. நான் ஊர்ல இல்ல பிரபா. சவுதி போற விஷயமா பேசணும்னு ஏஜென்ட் பாம்பே வர சொல்லியிருந்தார். அதுக்காக போயிட்டு நேத்து தான் திரும்புனேன். ஏஜென்ட் என்ன சொல்றான்? இன்னும் எத்தன நாள்ல பயணம்? அதிகபட்சம் 3 வாரம். அப்புறம் ஹாயா பறந்துடுவீங்க. நான் தான் இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கணும். ச்சே! ஏன் இப்படி பேசுற? எல்லாம் நம்மோட எதிர்காலத்துக்கு வேண்டித்தானே? நிகழ்காலம் நன்றா இருந்தால் தானே எதிர்காலம் பத்தி யோசிக்கிறக்கு? ஏன் இப்ப என்ன ஆயிற்றாம்? இன்னும் என்ன ஆகணும்? அப்பா இந்நேரம் தாட் போட்டுன்னு குதிச்சுக்கிட்டு இருப்பார். இப்பவாவது அவர்கிட்ட எடுத்து சொல். நானும் வந்து பேசுறேன். இனி பேசி பிரயோஜனம் இல்ல. இத்தனை நடந்த பிறகு வீட்டுக்குள்ள அடி எடுத்து கூட வைக்க முடியாது. பேசாம எங்காவது ஏரி குளம்னு போய் விழ வேண்டியதுதான். ச்சே! ஏன் இப்படி அபசகுனமா பேசுற? என் மேல நம்பிக்கை இல்லையா? 1 வருஷம் பொறுத்துக்கோ. சவுதி போய் வந்து அடுத்த லீவிலேயே. அது வரைக்கும் என்னால பொறுக்க முடியாது. ஏன்? வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. அப்படியே போனாலும் நிச்சயம் என் விருப்பத்துக்கு சம்மதிக்க மாட்டார். வேற வரன் பார்த்து கட்டி வச்சுடுவார். பிரபா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. என்னதான் காதல், நேசம்னு இருந்தாலும் பெரியவங்கள பகச்சுக்கிட்டு அல்லது அவங்களோட விருப்பத்துக்கு விரோதமா போறது அத்தனை நல்லதா படல. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அவங்களோட சாபம் நம்மள சும்மா விடாது. இந்த ஞானோதயம் காதலிக்கிறதுக்கு முன்னால இருந்திருக்கணும். படிச்சுக்கிட்டு இருந்த என்ன ரயில்லயும் பஸ்லயும் துரத்தி துரத்தி சில்மிஷம் பண்ண போதும், என் மனச மாத்தின போதும் இது தோணல. இப்போ சவுதி போக சான்ஸ் கிடைச்ச உடனே நான் வேணாம்னு ஆயிட்டது. ச்சே! உன்ன வேணாம்னு சொல்வனா? அப்புறம் இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தமாம்? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோன்னு தான் சொன்னேன். நீ உன்ன பத்தியும், உன் நிலைமை பத்தியுமே பேசுற. தவிர என் சூழ்நிலைய பத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சீக்கான அம்மா, கடன்ல மூழ்கி கிடக்கிற வீடு, வருஷத்துல பாதி நாட்கள் புருஷன் வீட்ல சண்டை போட்டுக்கிட்டு இங்க வந்து ராஜ்யம் நடத்துற விமலாக்கா. அவளுக்கு சீதனம் கொடுத்து கொடுத்து மாளல. போதும் போதாததுக்கு அவளோட பசங்கள வேற படிக்க வைக்கிறேன். அவங்கள புருஷன் வீட்ல கொடுமைப்படுத்துறாங்களாமா? கொடுமை இவ படுத்தினா பத்தல. அக்கா ஒரு பிரத்யேக டைப். ஊர் வம்புக்கு அஞ்சாதவ. அடுத்தவங்க நல்லா இருந்தா அவளுக்கு பிடிக்காது. பொறாம. ஏதாவது இடைஞ்சல் பண்ணி பண்ணி குத்தி கிளறி அவங்க படுற வேதனைய பார்த்து சந்தோஷப்படும் அல்ப ஜென்மம். கூசாம புரளி கிளப்புவா. சொந்த அக்காவ போய் இப்படியா பேசுவாங்க? உனக்கு தெரியாது பிரபா. அக்காங்கிறதுக்காக அவங்களோட தவறுகளை எல்லாம் மூடி மறைக்கவா முடியும்? கடைசி காலத்துல அப்பாவின் நோய்க்கும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கும் காரணம் இவதான். மகளை நினைச்சு நினைச்சே அவர் தன்னை வருத்திக்கிட்டார். அதெல்லாம் போகட்டும். எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. நான் என்ன செய்யணுங்கிற? என் கழுத்துல தாலி. அது அத்தனை சுலபம் இல்ல பிரபா. ஏன் என்ன பிரச்சனையா? சவுதி போக வேண்டிய அம்மாவோட நகைகளை அடமானம் வச்சிருக்க. விசாவுக்கும் பாஸ்போர்ட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கல்யாணத்தை பத்தி என்னால நினைச்சே பார்க்க முடியாது. சாரி. அப்போ என் கதி இப்ப என்ன ஆக போச்சுங்கிற? வீட்டுக்கு போய் உங்க அப்பா காலில் விழு. அதுக்கு பேசாம தூக்குல தொங்கலாம். சொந்த அப்பா தானே. உன்னை வளர்க்கவும் படிக்க வைக்கவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அவர்கிட்ட பணிஞ்சு போறதுல என்ன குறைஞ்சு போவியாம்? பணிஞ்சு போறதுல பிரச்சனை இல்ல. அதுக்கு பின்னால அவர் காட்டுற மாப்பிள்ளைக்கு தலைய நீட்டுறதுல தான் பிரச்சனை. பேசி பாரேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் வேண்டாம்னா அதை நேரடியா சொல்லிடுங்க. என்ன பிடிக்கலைன்னா? பிரகாஷ் அவளது வாயை பொத்தி, மறுபடியும் உன் பேச்சு உனக்குத்தான். அப்போது ஐஸ்கிரீம் வண்டிக்காரன், ஐஸ்கிரீம் வேணுமா சார்? ஐஸ்கிரீமா என்று நீட்டினான். வேணுமா பிரபா? வேண்டாம் என்று திரும்பிக் கொண்டாள். அவன் நகர்வேனா என்றிருக்க பிரகாஷ் 2 வாங்கி ஆளை அனுப்பினான். பிரபாவிற்கு அதை சுவைக்க பிடிக்கவில்லை. இதுவே வேறு சமயமாயிருந்தால் 1க்கு 4 வாங்கி இருப்பாள். ஐஸ்கிரீம் என்றால் அவளுக்கு உயிர். ஆனால் இப்போது அதில் நாட்டமில்லை. இப்போதைக்கு உயிர் தாலியில் இருந்தது. என்ன கட்டிக்கிறதுல பணத்தை தவிர உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு? என்ன கேட்குறேன்னு புரியல. நேரடியா கேட்குறேன். முன்னால வசதி இல்லாம காதலிச்சீங்க. இப்ப வெளிநாடு போய் சம்பாதிச்சு பணக்காரனா திரும்பி போறதால பணக்காரனா திரும்ப போறதால இன்னும் வசதியான பெண்ணா பார்த்து அவள் சொல்லி முடிக்கும் முன்பு பிரகாஷ் பலாரென அறைந்தான். எதுக்கு ஒரு அளவு இருக்கு. உன் பாட்டுக்கு குத்தி காட்டிட்டே போனா என்ன அர்த்தம்? பிரபா அதை எதிர்பார்க்கவில்லை. அவளது கன்னம் கடுகடுத்தது. சிவந்து போயிற்று.
கண்கள் கரித்தன. அவன் அறைந்து விட்டதற்காக வருத்தப்படுவதற்கு பதில் சந்தோஷமே தோன்றியது. அவனது ஆவேசம் மெய் சிலிர்க்க வைத்தது. தன்மேல் எத்தனை அன்பு வைத்திருந்தால் இந்த கேள்விக்கு இத்தனை கோபப்பட்டிருப்பான். தாங் தேங்க் காட். அவர்களிடையே ஒரு சில நிமிடங்கள் மௌனம் நிலவிற்று. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள முடியாமல் நெருடலுடன் அமர்ந்திருந்தனர். பிரகாஷ் அந்த மௌனத்தை கலைத்து, நேரமாகுது, நான் கிளம்புறேன் என்று எழுந்தான். நானும் வரேன். எங்க? உங்க வீட்டுக்குத்தான் என்று கன்னத்தை தடவிக்கொண்டு சிரித்தாள். அப்புறம் நான் எங்க போவேன்? உனக்கு குறும்பு ஜாஸ்தி என்று காதை திருகினான். அப்பா, நம்ம கல்யாண விஷயம் அம்மா கிட்ட பேசுறேன். இங்க அம்மா மட்டும் பிரச்சனை இல்ல, விமலாக்கா சம்மதிக்கணுமே. போகட்டும், அது வரைக்கும் நீ எங்க தங்குறதா உத்தேசம்? உங்களோட அக்கறைக்கு நன்றி. வீட்டை விட்டு வரும்போது அதையெல்லாம் யோசிக்காமையா வந்திருப்ப. தோழி ஒருத்தி ரெடிமேட் துணிகளை வீட்டில் வச்சு தச்சு சப்ளை பண்றா, அவளோட தங்கிக்கிறேன். அப்புறம் புவ்வா, அதுக்கும் வழி இருக்கு. எனக்கும் தையல் தெரியும். அவகிட்டயே சம்பளத்துக்கு சேர்ந்தா போச்சு. நீங்க சவுதி போய்தான் ஆகணுமா பிரகாஷ்? நல்லா கேட்டேன். இங்கிருந்தா என்னைக்கு கடனை அடைக்கிறது, எப்ப வீட்டை மீட்கிறது? நீங்க போங்க, வேண்டாம்னு சொல்லல. அதுக்கு முன்னால என்ன உங்களுடைய உரிமையாக்கிட்டு அப்புறம் எங்க வேணும்னாலும் போங்க. வீட்ல பேசி பார்க்குறேன். பிரகாஷ் என்று அவனது கையை பற்றினாள். என்னால் உங்களுக்கு எத்தனை சிரமம் என்று உருகினாள். எக்காரணம் கொண்டும் உங்களை இழக்க நான் தயாரா இல்லை. அதனால் தான் பிரகாஷ். சரி சரி, சென்டிமெண்ட் அடிக்காத, கிளம்பு என்று அவளை பஸ் ஏற்றி விடும்போது விமலாக்கா அதே பஸ்ஸில் இருந்து இறங்கினாள். பிரகாஷையும் பிரபாவையும் மாறி மாறி பார்த்த முகத்தை சொலித்தாள். அந்த களைப்பில் இருந்த விரோதத்தையும் குரோதத்தையும் பிரகாஷ் அப்போது அறிந்திருக்கவில்லை. பஸ்ஸில் இருந்து இறங்கின விமலாக்காவை பிரகாஷ் முதலில் கவனிக்கவில்லை. சீட் பிடித்து அமர்ந்து ஜன்னல் வழி கை காட்டும் பிரபாவையே பார்த்து கொண்டிருந்தான். பிரபாவின் ஈரவிழிகள் அவனை பார்த்திருந்தன. பிரபாவின் ஈரவிழிகள் அவனை பாதித்திருந்தன. அவளது பேச்சு, அழகான கன்னம், தினம் ஒரு மாதிரி அலங்கரிக்கும் முடி, அவளது அன்பு, அருகாமை, இவற்றை விட்டுவிட்டு வெளிநாடு போகத்தான் வேண்டுமா என்றிருந்தது. இல்லை, கூடாது. எந்தவித ஆசாபாசங்களுக்கும் இடம் தரக்கூடாது. எல்லா ஏற்பாடுகளும் செய்து ஏஜெண்டுகளுக்கு பணமும் கட்டி டிக்கெட்டும் வரப்போகிறது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு தடுமாற்றமா? பிரபா எங்கே போய்விடப் போகிறாள்? அப்படி அவள் கைமீறி போய் விடுவாள் என்றால் பேசாமல் கல்யாணத்தை முடித்துவிட்டு போவது. அப்புறம் அவளுடைய அப்பாவால் என்ன செய்ய முடியும்? முறைப்படி கேட்டு பார்ப்பது, இல்லாவிட்டால் ரிஜிஸ்டர் மேரேஜ். பஸ் திருப்பத்தில் மறைகிற வரை அப்படியே நின்றிருந்தான். பிரகாஷ் அந்த குரலின் பரிச்சயத்தை உணர்ந்து அப்போதுதான் அருகில் நிற்கும் விமலாக்காவை கவனித்தான். உடனே நெற்றியில் வியர்வை கொப்பளிக்க ஆரம்பித்தது. வாக்கா, எப்ப வந்த? மாமா வரல என்று வழிந்தான். மாமாவை எப்போது அழைத்து வந்திருக்கிறாள்? யாரா அது? பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரல? அது யாருன்னு கேட்டேன். எது? அந்த பொண்ணு. எந்த பொண்ணுக்கா? உன்னோட பார்க்கில் பேசிட்டு இருந்துட்டு பஸ்ஸில் போனவ. ஓ, அதுவா என்று இழுத்தான். எல்லாவற்றையும் பார்த்து விட்டாளா? வேறு வினையே வேண்டாம். இவளை ஊர் முழுக்க தண்டோரா போட்டு விடுவாள். வாக்கா, வீட்டுக்கு போகலாம் என்று அவளது பையை வாங்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தான். நில்றா, அது யாருன்னு முதல்ல சொல்லு. எனக்கு வேண்டிய பொண்ணு. எந்த விதத்துல? கல்யாணம் பண்ணிக்க போற விதத்துல. போதுமா? கல்யாணமா? அப்ப சவுதி போகலையா நீ? போகணும். அவ யாரு, என்ன ஜாதி, எவ்வளவு சீதனம் கொண்டு வருவா, அதையெல்லாம் இங்க ரோட்ல வச்சுதான் பேசணுமா? வாக்கா. கிராமம். பிரபா வீட்டை விட்டு போய் 2 நாட்களாக இருந்தன. அன்று படுத்தவர்தான் ராஜரத்தினம் படுக்கையை விட்டு எழவே இல்லை. மகள் இப்படி ஒரு அவமானத்தை தருவாள் என்று அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை. ஊராரின் கண்ணில் படவே கூச்சமாயிற்று. என் கௌரவம் என்ன, தராதரம் என்ன, சை, நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவளுக்கு நான் எந்த விதத்தில் குறை வைத்தேன்? கோபம் என்பது எனது பிறவி குணமாயிருக்கலாம். அதை தவிர்த்து விட்டால் நானும் நல்ல மனிதன்தான். பெண்டாட்டி இறந்து போனதும் பிரபாவிற்கு வேண்டித்தானே வேறு திருமணமே செய்து கொள்ளவில்லை. அவள் கேட்டு இதுவரை எதையாவது மறுத்திருப்பேனா? பெண் பிள்ளையை பெற்றால் இதுதான் கதியோ? பருவமும் கவர்ச்சியும் வந்துவிட்டால் பெற்றவனே வேண்டாம் என்று ஓடி போவார்களோ? 2 நாட்களாய் அவர் சாப்பிடக்கூட இல்லை. கோகிலா எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்து விட்டாள். அவர் கேட்பதா இல்லை. நான் 2 குழந்தைகளை பெற்றேன்.
மகன் ஒரு விதத்தில் என்னை களங்கப்படுத்தி விட்டு ஓடிப்போனான். இவள் இன்னொரு விதத்தில். போனது போகட்டும், சாப்பிட வாங்கண்ணா. எனக்கு பசி இல்லை கோக்கி. பிரபா எங்க போறேன்னு உங்ககிட்ட கூட சொல்லவே இல்லையா? சொல்லியிருந்தா நான் உடனே உங்ககிட்ட சொல்லி இருக்க மாட்டேனாண்ணா. அவன் ஏன் இப்படி செய்யணும்? போகட்டும் விடுங்கண்ணா. ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா எங்க போயிட போறா? வந்துருவா. வருவதா? இனி எதுக்கு வரணும்? யாருக்காக வரணும்? அப்படியே வந்தாலும் நான் சேர்த்துக்கவனா என்ன? அண்ணா, ஆமாம்மா, எப்போ நான் வேண்டாம்னு உதறி எரிஞ்சிட்டு போனாலும் அப்பவே அவளை தூக்கி எரிஞ்சிட்டேன். இனி எனக்கும் அவளுக்கு எந்த வித உறவும் இல்லை. என் சொத்துலோ சுகத்திலோ அவளுக்கு துளியும் பாத்தியது கிடையாது. வேண்டாண்ணா, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. இன்னும் 2 நாள் பார்ப்போம். அப்புறமா போலீஸில் சொல்லி தேட சொல்லலாம். என்னை பொறுத்தவரை பிரபா செத்துட்டா. இனி தேடுறதுனா அவ பிணத்தை தான் தேடணும். கோகிலா மேற்கொண்டு அவருடன் பேசுவது சரியில்லை என்ற விஷயத்தை ஆறப்போட்டாள். பிரபாவின் பெட்டியை குடைந்தால் உண்மைகள் ஏதும் தெரியக்கூடும் என்று பார்த்ததில் ஏமாற்றமில்லை. அவள் தன் டைரியில் பிரகாஷ் பற்றி பக்கம் பக்கமாய் எழுதியிருந்தாள். அவனுடைய போட்டோ கூட வைத்திருந்தாள். கோகிலா அதை அவரிடம் காட்டி, இதை பார்த்தீங்களாண்ணா? யாரது? பெயர் பிரகாஷாம். பிரபா இவனை காதலிக்கிறதா டைரியில் எழுதியிருக்கா. ஒருவேளை அவனை தேடித்தான் போயிருக்கணும். பையன் ஸ்மார்ட்டாக தான் இருக்கான். அவன் ஸ்மார்ட்டாக தான் இருக்கான். இவளுக்கு தான் புத்தி இல்லாமல் போச்சு. இப்படி டைரியில் எழுத தெரியுது, திருட்டுத்தனமாக ஓட தெரியுது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல தோணாமல் போச்சு. அது உங்ககிட்ட சொல்ல பயந்துக்கிட்டு. என்ன பயம்? அப்படி நிஜமாலுமே பயம் இருக்கிறவ இப்படி பண்ணி வைப்பாளா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லி 1 வாரம் ஆச்சு. ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அவங்கள எதுக்காக வர சொல்கிற? இப்போ 2 பக்கமும் அவமானம். வயசுக்கு வந்த ஒரு பெண்ணோட மனசு அலப்பாயிறது சகஜம் இல்லைங்கள. வீட்டில் நான் ஒருத்தன் இருக்கேன்ல, என்கிட்ட சொன்னா நான் என்ன முடியாதுன்னா சொல்லிட போகிறேன்? இப்போ ஒன்றும் மோசம் போயிடலண்ணா. டவுனுக்கு போய் அவளை அழைச்சிக்கிட்டு வந்து இனி அவளை அழைக்கிற பிரச்சனையே இல்லை. நீங்கள் போக வேண்டாம், நான் போய். ஓகிலா, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போக மாட்டேன் நீ? ராஜரத்தினம் கத்தவும் அவள் மிரண்டு அடங்கி போனாள். பிரகாஷ் 2 நாட்களாகவே தருணம் பார்த்து கொண்டிருந்தான். அம்மா தனியாய் கிடைப்பேனா என்றிருந்தாள். பிரகாஷ் கிட்டே வந்தாலே விமலாக்காவும் ஓடி வந்து விடுவாள். அவன் கல்யாண பேச்சு எடுக்காமல் செய்து விடுவாள். இப்போது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அக்கா மார்க்கெட்டிற்கு போயிருந்தாள். அவள் திரும்புவதற்குள் ஒப்புதல் வாங்கிவிட வேண்டும். அம்மா பின் வாசலில் அமர்ந்து பேன் சீப்பால் முடியை சீவிக் கொண்டிருக்க மெல்ல அருகில் போய், அம்மா, நான் வெளிநாடு போயிட்டா நீ தனியா என்ன பண்ணுவேன்னு கேட்ட இல்ல என்று நகம் கடித்தான். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த கேள்வி என்னை வாட்டுதம்மா. யோசிச்சு பார்த்தப்போ சீக்கா கிடக்கிற உன்னை தனியா விட்டுட்டு போகணுமான்னு தோணுது. ஏன் கையோட அழைச்சிக்கிட்டு போக போறியா? அதுக்கு தான் அனுமதி கிடையாதே. அங்க பேச்சுலர் அகாமடேஷன் தான் தருவான். அப்புறம் என்ன விஷயம்? அக்கா ஏதாவது சொல்லுச்சா? இல்லையே, எதுவுமே சொல்லல. பஸ் பார்க் ஒரு பொண்ணு. பொண்ணா என்று சிரித்தாள். ஆமாம்மா, பிரபான்னு ஒரு பொண்ணுமா. தங்கமானவ, என்னோட காலேஜில் படித்தவ. அவளை உனக்கு துணையா வச்சுட்டு போனா என்னன்னு தோணுது? துணைக்கா? அவ சம்மதிப்பாளா? ஆ. எப்படிப்பா? எப்படி வீட்டில் வச்சுக்க முடியும்? வேற எப்படி? தாலி கட்டித்தா? அம்மா பதில் எதுவும் சொல்லவில்லை. மகனை குறும்போடு பார்த்தாள். அவனுக்கு குறுகுறுப்பாய் இருந்தது. நீ சரின்னு சொன்னேன்னா அவளை தாலி கட்டி போட்டு விடுறேன். பிரபா நல்லவம்மா, உன்னை கூட இருந்தே கவனிச்சுக்குவா. அதுக்குத்தான் அக்கா இருக்காளே. அவ இருந்து எதற்காகிறது? அரட்டை அடிக்கவும் தூங்கவுமே அவளுக்கு நேரம் பத்தாது. அந்த பொண்ணு பாவம்மா, என்னை நம்பி வீட்டில் சொல்லிக்காம கூட ஓடி வந்துருச்சு. பிரபா அழகா இருப்பாம்மா, உனக்கு பொருத்தமான மருமகள். நீ ஒரு தடவை நேரில் பார்த்தேன்னா. ஒரு தரம் இல்லைப்பா, பல தரம் பார்த்தாச்சு. அவன் அதிர்ந்து, எங்க, எப்போ? பார்க்கில் வச்சு. அப்போ பொண்ணு உனக்கு பிடிச்சு போச்சுங்கிற? கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்யட்டுமா? அப்போது காய்கறி கோடையுடன் விமலாக்கா உள்ளே நுழைந்தாள். கல்யாண ஏற்பாடா? யாருக்குமா என்றாள் தனக்கு எதுவும் தெரியாத மாதிரி. வேற யாருக்கு? உனக்குத்தான். அடி செருப்பால. நீ அடி செருப்பால் அடிச்சாலும் சரி, நுனி செருப்பால் அடிச்சாலும் சரி, எங்க கல்யாணம் நடக்கும். நான் வரமா? உடனே பிரபாட்ட சொல்லி. அவன் போனதும் விமலா தாயிடம் பரிவாய் போய் அமர்ந்து கொண்டு பேன் சீப்பை தான் வாங்கி சீவ ஆரம்பித்தாள். ஏமா, பிரகாஷுக்கு இப்போ என்ன அவசரம்னு கல்யாணம் பண்ணி வைக்க போற? அவனுக்கும் வயசாகலையாடி?
30 எல்லாம் ஒரு வயசா? சவுதி போயிட்டு வர்ற வரை பொறுத்துக்க கூடாதா? அந்த பொண்ணு வீட்டை விட்டு இவனை நம்பி வந்துட்டாடி. வீட்டை விட்டு வேற வந்துட்டாளா? நான் நினச்சேன் அவளோட சுபாவமே சரியில்லை. அவ ஒரு மாதிரியா எந்த ஆணோடையும் ஒட்டிக்குவாளாம். அவ நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவே இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? விமலாக்கா தாயின் காதை வளைத்து தூபம் போட ஆரம்பித்தாள். விமலாக்காவை பொறுத்தவரை பந்த பாசமோ உறவோ அவளுக்கு பெரிதில்லை. சொந்த சுயநலம்தான் முக்கியம். தன் நலத்திற்கு வேண்டி சொந்த பந்தங்களையும் வெட்டிவிட அவள் தயங்க மாட்டாள். அவளது சுபாவம் அப்படி. ஆரம்பத்தில் இருந்தே அப்படியே வளர்ந்து விட்டாள். சொகுசு அவளை கெடுத்து விட்டது. அப்பாவும் அம்மாவும் கொடுத்த அதிகப்படி செல்லம் கூட அதற்கு காரணமாயிருக்கலாம். படிக்கிற போதே தெருவில் மழை பெய்து ஈரமாயிருந்தால் நடக்க மாட்டாள். அம்மாதான் தூக்கி கொண்டு போய் ஸ்கூலில் விட வேண்டும், அல்லது ரிக்ஷா. அவளுக்கு சின்ன தலைவலி என்றாலும் கூட படுத்தி வைத்து விடுவாள். அதே சமயம் அம்மா டைஃபாய்டில் படுத்து கிடந்தாலும் கூட எனக்கு டிஃபன் செஞ்சு கொடு என்று நச்சரித்து விடுவாள். பள்ளிக்கூட மூட்டைகளை கூட அவள் தூக்குவதில்லை. தோழிக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்து தூக்க சொல்லுவாள். அப்படிப்பட்ட விமலா தற்போது பிரகாஷ் திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் என்றதும் பொறாமைப்பட்டதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. 30 வயதாகியும் கூட அவன் திருமணமாகாமல் இருக்கிறானே என்று அவள் கவலைப்பட்டதில்லை. திருமணமாகிவிட்டால் தன்னையும் தன் பிள்ளைகளையும் கவனிக்காமல் போய்விடுவானே என்கிற வருத்தமே மேலோங்கி இருந்தது. அதுவும் அவன் வெளிநாடு போய் சம்பாதித்து அனுப்ப போகும் தருணத்தில் மனைவி என்று ஒருத்தி வந்து விட்டால் தான் வேற்று மனுஷி ஆகிவிடுவோம். தனது அதிகாரம் இந்த வீட்டில் செல்லுபடியாகாமல் போய்விடும் என்று நினைத்து பயந்தாள். அப்புறம் உரிமையோடு இங்கு வர முடியாது. வருபவள் புத்திசாலி என்றால் சுரண்டவும் முடியாது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்தாக வேண்டும், அல்லது நீட்டியாவது வைக்கலாம். அதற்கு ஒரே வழி அம்மாவிடம் பிரபாவை பற்றி வத்தி வைப்பதுதான் என்று முடிவெடுத்தாள். பிரகாஷ் இல்லாத சமயம் பார்த்து, அம்மா உனக்கு விஷயம் தெரியுமா என்று மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள். என்னடி? பிரகாஷ் பார்த்திருக்கானே பொண்ணு. அவளுக்கு என்னவா? சொல்றேன்னு சங்கடப்படாதம்மா, அவ கர்ப்பமாம். அப்படியா என்றாலே தவிர அம்மா அந்த வார்த்தைகளுக்கு அத்தனை மதிப்பு தரவில்லை. உனக்கு எப்படி தெரியும்? நேத்து ஒரு லேடி டாக்டர் ஒருத்தரை பார்க்க போனனா, அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே கர்ப்பமானவளை போய் இவன் கட்டிக்க ஆசைப்படுறது தப்பில்லையா? அவளோட அழகு தம்பியோட கண்ணை மறைக்குது. வெளிநாடு போற சமயத்துல இப்ப எதுக்கு அவசர கல்யாணம்? போய் சம்பாதிச்சு வந்த பின்னால நல்ல வசதியான இடத்துல பாத்துக்க கூடாதா? நீ சொல்றதும் கூட நியாயந்தா. அவனை கூப்பிட்டு புத்திமதி சொல்லு. சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவன் கர்ப்பம் தானாங்கிறத கண்டுபிடிச்சு ஆகணும். கல்யாணமே இல்லைங்கிறப்போ அவ எக்கேடு கேட்டா நமக்கு என்னம்மா? அப்படி இல்லை விமலா, அவளோட நடத்தைய தெரிஞ்சாகணும் இல்ல. பிரகாஷையும் அழைச்சு விவரம் சொல்லுவோம். அந்த கர்ப்பத்துக்கு அவனே கூட காரணமா இருக்கலாம் இல்லையா? யார் கண்டது? அப்படி அவனா இருக்கிற பட்சத்துல கல்யாணத்தை நீட்டி வைக்கிறதுல அர்த்தம் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாலேயே கர்ப்பம்னா அது நமக்கும் இழுக்கு, குடும்ப பேரும் கெடும். அதுக்கு முன்னால காதோட காது வச்ச மாதிரி இதை முடிச்சுடணும். என்ன சொல்ற? விமலா எதுவும் சொல்லவில்லை. தான் வைத்த குண்டு தனக்கு எதிராகவே வெடிக்கிறதே என்கிற கவலையில் ஆழ்ந்து போனாள். காரியங்கள் வேக வேகமாய் நடக்க ஆரம்பித்தன. குருக்கள் வந்த முகூர்த்த தேதி குறித்ததும் மறுநாளே பத்திரிகை ரெடி ஆயிற்று. பிரபா தன் தோழியின் வீட்டில்தான் தங்கியிருந்தாள். ஆனாலும் அடிக்கடி பிரகாஷின் வீட்டுக்கும் வந்து போய்க் கொண்டிருந்தாள். அவளை கண்டாலே விமலாவுக்கு ஆகாது, முகத்தை திருப்பிக் கொள்வாள். ஆனால் அம்மாவுக்கு அவளை ரொம்பவும் பிடித்து போயிற்று. அவளது அழகு, பணிவு, மரியாதை எல்லாம் அவளை கவர்ந்தது. பெண் என்றால் இப்படித்தான் அடக்க ஒடுக்கமாய் இருக்க வேண்டும். விமலாவும் இருக்கிறாளே ராட்சசி. பிரபா வீட்டுக்கு வந்தால் சும்மா இருக்க மாட்டாள். சமையலில் அம்மாவுக்கு உதவுவாள். துணி துவைத்து தருவாள். பகவத்கீதை படித்து காட்டுவாள். விமலாவுக்கு அதெல்லாம் கூட அவள் மேல் வெறுப்பை தோற்றுவித்தது. கல்யாணத்துக்கு முன்பே இத்தனை சோப்பு போடுகிறாள் என்றால் அப்புறம் சொல்லவும் வேண்டுமோ? விடக்கூடாது. மாமியாரையும் மருமகளையும் ஒன்று சேர விடக்கூடாது. வேண்டுமென்றே பிரபாவின் சமையலை குறை சொல்வாள். பிரபா, கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மாவெல்லாம் வருவாங்கல்ல? அம்மா இல்லை. அப்பா அவரும் செத்து போயிட்டாரா? அப்போ உனக்கு யாருமே இல்லையா? அனாதையானே? பிரபா தன் வருத்தத்தை அடக்கி கொண்டு, பெரியவங்க நீங்கள்லாம் இருக்கும்போது
நான் எப்படி அனாதைன்னு சொல்ல முடியும்? பெரியவங்கன்னு யார சொல்ற? ஏன் உங்களத்தான். உங்களுக்கு 40, 45 வயசு இருக்காது? வயதை பற்றி சொன்னதும் விமலாவின் மூக்கு சிவந்தது. எனக்கு அவ்வளோ ஒன்றும் ஆகல. ஆனா பார்த்தா அப்படித்தான் தெரியுது. தலை நிறைய வயசை கூட்டி காண்பிக்குது. இது பித்த நர. அப்போ எலுமிச்சம்பழம் தேய்ச்சு குளிங்க, பித்தம் தெளியும். அதை கேட்டு அம்மாவும் பிரகாஷும் சிரித்து விடவே அவளது கோபம் மலை ஏறிற்று. ஏய், உனக்கு எவ்வளோ திமிர்? எனக்கு பைத்தியம்ங்கிறையா? சேச்சே, நான் அப்படி சொல்லலக்கா. பித்தம்னு சொன்னதால சஜஷன் கொடுத்தேன். பித்த நரை இல்லைன்னா விட்டுருங்க. எதுக்கு வம்பு? பேசாம டை அடிச்சிருங்களேன். அது எனக்கு தெரியும். உன் வேலையை பாரு. விமலா கோபித்து கொண்டு எழுந்து போக பிரகாஷ் அவளை தனியே அழைத்து, அக்கா கிட்ட ஜாக்கிரதையா பேசு. இல்லாட்டா ஏன் சுட்டு பொசுக்கிடுவாங்களா? சுடுவா, துப்பகியால் இல்ல, வார்த்தைகளால. நீங்க சும்மா இருங்க. இப்படி எல்லாம் பயந்து பயந்து தான் அவங்கள ஆட வச்சிட்டீங்க. அப்பப்போ பதிலுக்கு பதில் கொடுத்துடணும். வேணாம், அவளோட சுபாவம் உனக்கு தெரியாது. போக போக தெரிஞ்சுக்கிறேனே. சரி, பத்திரிக்கை ரெடியா? ரெடி மேடம் என்று நீட்டினான். உடனே அவள் அதை அம்மாவிடம் கொண்டு கொடுத்து, நல்லா இருக்கா பாருங்கம்மா. நல்லா இருக்குமா. முதல் பத்திரிக்கை உங்க அப்பாவுக்கு போய் கொடு. அவர் வாங்கிப்பாரோ என்னவோ. வாங்கினாலும் வாங்காட்டாலும் அதான முறை. வீட்டுல பெண்கள் யாரும் இல்லையா? ஆன்ட்டி இருக்காங்க. அப்புறம் என்ன, அவங்க மூலமா கொடுக்கறது தானே. அவங்க வாயில்லா பூச்சி. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. பிரகாஷ் அவசரமா போக வேண்டி இருக்கிறதாலையும் அவகாசம் இல்லாததாலையும் நான் உங்க அப்பாவை கலந்துக்காம கல்யாணத்தை நடத்த சம்மதிச்சிருக்கேன். இல்லாட்டா இதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கவே மாட்டேன். எப்படியாவது அப்பாவோட சம்மதத்தையும் வாங்கி அவரையும் கல்யாணத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடு. முயற்சிக்கிறேன் அத்தை. பிரகாஷ், நீயும் அவவோட போயிட்டு வா. இருவரும் ஸ்கூட்டரில் ஊருக்கு கிளம்பினர். பிரபா மௌனமாய் அமர்ந்திருந்தாள். பிரபா, என்ன சத்தத்தையே காணோம்? அழுகிறையா? ஆமா, உள்ளுக்குள்ள. ஏன்? அப்பா உங்களையும் ஏதாவது பேசிடுவாரோன்னு பயமா இருக்கு. பேசினா பேசிட்டு போகட்டும், பெரியவர் தானே. நீ இத்தனை நாளா அவரை பார்க்காதது ரொம்ப தப்பு. உனக்கே இத்தனை வீம்பு இருந்தா அவருக்கு எவ்வளோ இருக்கும்? என் வீம்பு என்னோட போகட்டுமே. அதற்காக நீங்க ஏன் பேச்சு வாங்கணும்? நான் மட்டும் போயிட்டு வந்தா போதாதா? போதாது. நானும் என் மாமனாரை பார்க்கணும். அவரோட 4 வார்த்தை பேசணும். ஸ்கூட்டரை ஊரின் முனையிலேயே நிறுத்த சொல்லி பிரபா இறங்கி கொண்டாள். வீடு அடையாளம் சொல்லி, நான் முதல்ல போறேன், நீங்க பின்னால வாங்க. ஏன் ஒன்னா போனா என்னவாம்? ஜனங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பேசுவாங்க. கிராமம் பாருங்க. பிரகாஷிற்கு அந்த கிராமத்தை ரொம்பவும் பிடித்திருந்தது. ரோட்டோரங்களில் தென்னைகள், வீட்டுக்கு வீடு வாழை மரங்கள், மாமரத்தின் பூக்கள் கண்ணை கவர்ந்தன. பிரபா சொன்னது போலவே குளத்திற்கு தண்ணீர் எடுக்க வந்த பெண்கள் அவனை வித்தியாசமாய் பார்த்தனர். அவனை காட்டி காட்டி என்னவோ பேசி தங்களுக்குள் சிரித்து கொண்டனர். அந்த சிரிப்பு அவனுக்கு கூச்சம் தந்தது. எதற்காக சிரிக்கிறார்கள்? என் சட்டை கிழிந்திருக்கிறதா? இல்லை பேண்ட், ஜிப்? இல்லை, எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. பிரபாவின் வீடு அந்த கோடியில் இருந்தது. அவள் அங்கே போனதும் சைகையால் அழைக்கவே ஸ்கூட்டரை செலுத்த ஆரம்பித்தான். வீடு பெரியதாயிருந்தாலும் உள்ளே அமைதி. வாசலை வேப்ப மரம் ஒன்று அரவணைத்திருந்தது. பிரபா தயங்கி தயங்கி உள்ளே நுழைய போக எதிர் வீட்டு பெண் ஓடி வந்து, என்ன பிரபா இப்படி பண்ணிட்டியே என்று துக்கம் விசாரிக்காத குறை. இவர் யாரு? நான் கட்டிக்க போறவர் என்றதும் அவனை ஏற இறங்க பார்த்தனர். ஆனாலும் நீ செஞ்சது மகா துரோகம், பைத்தியக்காரத்தனம். அப்பா என் மேல கோபமா இருக்காரா? வேற ஒருத்தரா இருந்திருந்தா நீ செஞ்ச காரியத்துக்கு தேடி பிடிச்சு வெட்டி போட்டிருப்பாங்க. இவர் மானஸ்தருங்கிறதுனால வீட்டை விட்டு வெளியவே வரல. அப்போது குரல் கேட்டு ஆன்டி எட்டி பார்த்து பிரபாவை கண்டதும் வெளியே வந்தாள். பிரபா, எங்கடி போயிட்டு நீ? ஒரு நொடியில நாங்கள்லாம் வேண்டாதவங்களாயிட்டோம் இல்ல. இது யாரு? பிரகாஷ். ஓ, அந்த பையனா? டைரியில எல்லாம் படிச்ச. ஏன் தம்பி, இவளுக்குத்தான் புத்தி கெட்டு போச்சுன்னா நீங்களாவது எடுத்து சொல்லி அனுப்பியிருக்க கூடாதா? அவர் மேல எந்த தப்பும் இல்லை ஆன்டி. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கவும் எங்க கல்யாணத்துக்கு அழைக்கவும் தான் இப்ப வந்திருக்கோம். ஆமாங்க, நடந்தது நடந்து போச்சு. பெரியவங்க எல்லாத்தையும் மன்னிச்சு பெருந்தன்மையோட எங்களை ஏத்துக்கணும். ஆன்டி, அப்பா இருக்காரா? அப்போது உள்ளே இருந்து, கோகி, யாரது என்று ராஜரத்தினம் பிளிறுவது கேட்டது.
சிங்கத்தின் குகைக்குள் நுழையும் பயத்துடன் பிரகாஷும் பிரபாவும் உள்ளே அடியெடுத்து வைத்தனர். அப்பா என்ன சொல்வாரோ என்கிற படபடப்புடனும் கேள்விக்குறியுடனும் தான் இருவரும் உள்ளே நுழைந்தனர். பிரபாவை பொறுத்தவரை தன்னை எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டிக் கொள்ளட்டும் அல்லது அடிக்கவே செய்யட்டும், பிரகாஷை எதுவும் செய்துவிடக் கூடாது என்கிற கவலையில் இருந்தாள். அறைக்குள் இருட்டாயிருந்தது. ஜன்னல்கள் மூடி கிடந்தன. ஃபேன் கூட இல்லை. ஆன்டி ஜன்னலை திறக்க அந்த வெளிச்சத்தில் ராஜரத்தினம் புரண்டு படுத்தார். அவரது உடல் மெலிந்து கண்கள் உள்ளே போயிருந்தன. எத்தனை மிடுக்கோடு இருப்பார்! எல்லாவற்றிற்கும் நான் தானே காரணம். அப்பாவுக்கு ஏற்படுத்தின அவமானம் கொஞ்சமா என்ன? எப்படி அதை போக்கப் போகிறேன்? படுக்கை மாற்றப்படாமல் எண்ணெய் பிசுக்குடன் நாற்றம் பரப்பியது. பிரபா தயங்கி நிற்க, பேசு என்று சைகை செய்தாள் அத்தை. அப்பா! அந்த குரலுக்கு அவர் மதிப்பளிக்கவில்லை. அப்பா, அப்பா! அண்ணா, பிரபா வந்திருக்கா. நம்ம பிரபா. அது யாரு நம்ம பிரபா? உங்க மகள்னா. இதோ பாருங்க. அவ தான் செத்து போயிட்டாளே, ஆவியா வந்திருக்காளா? எதுக்கு? நான் உயிரோடு இருக்கனா செத்து போயிட்டேன் நான் பார்க்கறதுக்கா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா என்று தரையில் அமர்ந்து அவரது காலை கட்டி கொண்டாள். ஏதோ ஒரு வேகத்துல அப்படி நடந்துகிட்ட. பிரகாஷ் அவளுக்கு ஆதரவாய், ஆமா சார், நானும் எடுத்து சொன்னேன், தவற உணர்ந்துட்டா. ஆனாலும் கூட உங்ககிட்ட எடுத்து சொல்ல பயம். சார் யாரோ? ஐ எம் பிரகாஷ். டவுன்ல கம்பெனி ஒன்ல ஃபிட்டரா வேலை பார்த்து இன்னும் 2 வாரத்துல சவுதி போக போறேன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.